இந்திரஜா தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராகவும் தனது தனித்துவமான நடிப்பாலும் மக்கள் மத்தியில் பிரபலமான ரோபோ சங்கரின் மகளாக சினிமாவுக்குள் அறிமுகமானவர் இந்திரஜா சங்கர். ஆனால் ரோபோ சங்கரின் மகள் என்ற அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தனது பயணத்தை அமைத்துக் கொள்ளாமல் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் இந்திரஜா. குறிப்பாக தளபதி விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் 2019 வெளியான பிகில் திரைப்படத்தில் பாண்டியம்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களிடம் கவனம் பெற்றார். ஆரம்ப காலத்திலேயே பெரிய நடிகர்கள் மற்றும் முன்னணி படக்குழுவுடன் பணியாற்றிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது என்பது அவரது சினிமா பயணத்தில் முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. பிகில் படத்துக்கு பிறகு தெலுங்கு சினிமாவிலும் தனது நடிப்பை தொடர்ந்த இந்திரஜா 2021 வெளியான பாகல் திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு 2022 கார்த்தி நடித்த விருமன் படத்திலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் தோன்றினார். இதன் மூலம் தமிழ் சினிமாவை தாண்டியும் தனது நடிப்பு பயணத்தை விரிவுபடுத்தினார். இந்திரஜாவை பற்றிய அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால், சினிமாவில் கிடைத்த வாய்ப்புகளுக்கு அப்பால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கிறார் என்பதுதான். குறிப்பாக பள்ளி பருவத்தில் தனது உடல் எடை மற்றும் தோல் நிறம் குறித்து பாடி ஷேமிங்கை எதிர்கொண்டதாக அவர் சர்வைவர் தமிழ் நிகழ்ச்சியில் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அந்த அனுபவங்கள் அவரை பாதித்திருந்தாலும் குடும்பத்தினர் கொடுத்த ஆதரவும் ஊக்கமும் தான் தன்னை மீண்டும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வைத்ததாக அவர் கூறியிருந்தார். இதுவே இந்திரஜாவின் வாழ்க்கையில் பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான பக்கமாக இருக்கிறது. வெளியே பார்க்கும்போது சினிமா குடும்பத்தில் பிறந்ததால் எல்லாமே எளிதாக கிடைத்திருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய தோற்றம், எடை போன்ற விஷயங்களை வைத்து வந்த விமர்சனங்களை கடந்து வர வேண்டியிருந்தது என்பதை அவர் வெளிப்படையாக பகிர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவமாக அமைந்தது சர்வைவர் தமிழ் நிகழ்ச்சி. 2021 ஒளிபரப்பான முதல் சீசனில் இந்திரஜா சங்கர் போட்டியாளராக கலந்து கொண்டார். சினிமா செட்டில் கேமரா முன்பு நடிப்பது வேறு. ஆனால் ஒரு தீவில் பல்வேறு சவால்கள், போட்டிகள், குழு மனநிலை மற்றும் மன அழுத்தங்களுக்கு நடுவில் வாழ்வது முற்றிலும் வேறுபட்ட அனுபவம். சர்வைவர் நிகழ்ச்சியில் இந்திரஜாவும் அந்த கடினமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நிகழ்ச்சியின் போது தனது வாழ்க்கையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான் சந்தித்த பாடி ஷேமிங் அனுபவங்களை பற்றியும் அவர் மனம் திறந்து பேசியது ரசிகர்களிடம் கவனம் பெற்றது. மேலும் சர்வைவர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய பிறகு அவர் பகிர்ந்த பதிவில் குடும்பத்தின் அருமையை உணர வேண்டுமென்றால் சர்வைவர் போன்ற ஒரு அனுபவத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார். அதாவது அந்த நிகழ்ச்சி அவருக்கு வெறும் ஒரு போட்டியாக இல்லாமல் வாழ்க்கையை பற்றியும் உறவுகளை பற்றியும் சிந்திக்க வைத்த ஒரு அனுபவமாக இருந்தது. இந்திரஜாவின் சர்வைவர் பயணம் நீண்டதாக அமையவில்லை என்றாலும் அந்த நிகழ்ச்சி மூலம் அவர் தனது வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை ரசிகர்களிடம் வெளிப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் இந்திரஜா மற்றும் காயத்ரி ரெட்டி இருவரும் எலிமினேஷன் சேலஞ்சில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சேலஞ்சில் பல வண்ண கியூப்களை கயிறுகளால் பின்னப்பட்ட வலையின் வழியாக கொண்டு சென்று பின்னர் அவற்றை சரியான முறையில் அடுக்கி பசிலை முடிக்க வேண்டும். காயத்ரி ரெட்டி அந்த பசிலை இந்திரஜாவை விட வேகமாக முடித்ததால் இந்திரஜா அந்த எலிமினேஷன் சேலஞ்சில் தோல்வியடைந்து சர்வைவர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார். இதனால் இந்திரஜாவின் சர்வைவர் பயணம் குறுகியதாக முடிந்தாலும் அந்த நிகழ்ச்சி அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்களை ரசிகர்கள் புரிந்து கொள்ள உதவியது. குறிப்பாக வெளியில் எப்போதும் சிரித்துக் கொண்டிருக்கும் ஒரு பிரபலத்தின் பின்னால் கூட பல்வேறு இன்செக்யூரிட்டிகளும் போராட்டங்களும் இருக்கலாம் என்பதை அவர் பகிர்ந்த அனுபவங்கள் காட்டின. சினிமா வாழ்க்கையை பொறுத்தவரை பிகில், பாகல், விருமன் போன்ற படங்கள் அவரது முக்கியமான படைப்புகளாக இருக்கின்றன. பின்னர் தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். அதேபோல் அவரது வாழ்க்கையில் குடும்பத்திற்கும் முக்கியமான இடம் இருப்பதை அவர் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக தனது தந்தை ரோபோ சங்கர் மீது தனக்கு இருக்கும் பாசத்தையும் பெருமையையும் சர்வைவர் நிகழ்ச்சியில் அவர் பேசியிருந்தார்.